வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நடுவர் தமிழக வீராங்கனையை தாக்கியதால் வெடித்த மோதல். ஃபவுல் அட்டாக் குறித்து நடுவரிடம் தமிழக வீராங்கனைகள் முறையிட்ட போது தாக்கியதாக புகார். இரு அணிகளுக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்பு மோதலில் முடிந்தது. தமிழ்நாடு வீராங்கனைகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர், அச்சப்பட தேவையில்லை. வீராங்கனைகள் டெல்லியில் தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இன்றைக்கு அவங்க இன்னைக்கு நள்ளிரவு டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு, தங்குகிற வசதியெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கூட சென்ற ஃபிசிக்கல் டைரக்டர் கலையரசி அவங்களோட நான் தொலைபேசியில் பேசிட்டேன். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழக அரசு விளக்கம். பஞ்சாபிலிருந்து மாணவிகள் டெல்லி புறப்பட பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். பஞ்சாப் கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மாணவிகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அரசியலில் அனாதையாக சுற்றித் திரிபவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள். மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்றி விடாதீர்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மீண்டும் வேண்டுகோள். ஆளுநர் பேசத்தான் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவு பெருகி வருவதாக பேச்சு. மாற்றுங்கள் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடல, தீர்மானமே போடல. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. தாய் நாட்டிற்கு துரோகம் இழைக்க வேண்டாம் என நினைத்து திமுகவில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் தமிழர் கட்சி குறித்து மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த இயக்கத்தினுடைய தலைமை முறையாக இல்லை. அதை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல, தாய் நாட்டிற்கும் அது துரோகமாக அமைந்துவிடும். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். 8 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் திமுகவில் ஐக்கியம். முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்த நாதகவினருக்கு சீமான் வாழ்த்து. ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நியாயமாக நடக்காது என குற்றச்சாட்டு. சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியும். முன்னாடி
அப்படி சொல்லிருந்தாங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்ப பாருங்க, திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்தவர்களுக்கு தடபுடல் அசைவ விருந்து. சென்னையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஏற்பாடு. பிரபாகரனை சந்தித்தது குறித்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என சீமான் கருத்து. புகைப்படம் போலி என்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்கள் என மீண்டும் வலியுறுத்தல். பிரபாகரனுடன் சீமான் இருந்த புகைப்படம் போலி என திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி விளக்கம். போலி புகைப்படத்துடன் பார்சலில் வந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கியவன் நான் தான் எனவும் விளக்கம். தமிழ்நாட்டு அரசு தலையிட்டு நாங்க பெரியார் இருக்க சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் அண்ட புல்கன் ஆபாசம். இது நான் பிரபாகரன் சந்திச்சப்பட்டாதான் மாறினங்கிறதுலாம் நான் கொச்சையா சொல்ல முடியாது, பேச முடியாது. பிரபாகரன் சந்திச்சது 2008, பரவாயில்ல, நீங்க சந்திச்சது உண்மைதான். புகைப்படம் தான் போலி. அந்த துப்பாக்கி வச்சுக்க கண்ணை நீங்கள் நானும் வச்சுக்கலாம். அது வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட். முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாக இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு. உலகே கண்டு வியந்த ஒப்பற்ற தலைவரை இழிவு செய்வதை விடுத்து இனியேனும் விட்டு வைக்குமாறு கருத்து. சீமான் ஒரு நேரம் அந்நியனாக இருப்பார், மற்றொரு நேரம் அம்பியாக மாறுவார். பெரியார் குறித்த கருத்துக்கு அவர்தான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு. அதனால ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது வந்து அவர்கிட்டதான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஒருமையில் பகிரங்கமாக சாடிய வருண்குமார் ஐபிஎஸ். திரள் நீதி திருடிய உனக்கே இவ்வளவு திமிர் என்றால் உழைத்து படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு நியமன கடிதத்துடன் வெள்ளி நாணயம் பரிசு. கோவை, ஈரோடு, கரூர் மாவட்ட செயலாளர்களை நியமித்து அக்கட்சித் தலைவர் விஜய் வாழ்த்து. தமிழக வெற்றிக் கழகத்தில் 234 தொகுதிகளையும் உள்ளடக்கி 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம். 19 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் கட்சித் தலைவர் விஜய். (2026) சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும். உங்களை நம்பிதான் கட்சியை தொடங்கியுள்ளேன் என்றும் மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் உருக்கம். குடியரசு தின தேநீர் விருந்திற்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் விஜய்க்கு அழைப்பு விடுப்பு. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய பிறகு மாதாந்திர மின்கட்டண முறை அமலுக்கு வரும். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரம். வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. படித்த பிள்ளைகளை பட்டதாரிகளை செவிமடித்து நீங்கள் வார்த்தைகளை கேட்க நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் தான் சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வக்பு வாரிய மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திலிருந்து ராசா உள்ளிட்ட 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இன்றைய கூட்டத்தை ஒத்திவைக்க கோரி அமளியில் ஈடுபட்டதால் ஒரு நாள் சஸ்பெண்ட் என தகவல்.
சென்னையில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் தங்கை கற்பகம் மற்றும் அவரது கணவர் சதீஷ் ஆகியோர் கைது. வன்கொடுமை, கந்துவட்டி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு. விசாரணை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வேங்கை வயல் தீண்டாமை விவகாரத்தில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 3 பேரை குற்றவாளி என கூறுவதா? வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டுமெனில் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றம் சாட்டப்படுவதாகவும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும். தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தொடர்ந்த வழக்கில் போக்குவரத்து கழக செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உள்ளிட்ட 26 பேருக்கு எதிராக குட்கா முறைகேடு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம். இரும்பை முதல் முறையாக பயன்படுத்தி இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படும் நேரத்தில் ஊழலையும் இரும்பு கடம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த 40 போலீசார் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை. ஓசியில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டது தொடர்பாக விசாரணை தீவிரம். ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை காவல்துறையினர் தவிர்க்க வேண்டும் என காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல். பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை பார்த்தாலே அச்சமாக இருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி. குடியரசு தினத்தை முன்னிட்டு திருச்சி ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனை. மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் ரயில் பெட்டிகள், நடைமேடை, தண்டவாளம் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி ஆய்வு. கர்நாடகா வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நெல்லையை சேர்ந்த 2 கைதான சம்பவம். நெல்லையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் ஊராட்சியில் 100 நாள் வேலை வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக புகார். ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இஸ்லாமிய மக்களை அழைத்து சென்று சிக்கந்தர் மலை மீது பிரியாணி சாப்பிட்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார். நிரூபிக்கவில்லை எனில் அண்ணாமலை பதவி விலக தயாரா என ஐயுஎம்எல் எம்பி நவாஸ்கனி சவால். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண் ஒருவர் படுகாயம். அறைகள் சேதமடைந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தனியார் கல்லூரியில் மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி மாணவர்கள் 5000 பேர் உலக சாதனை. கையில் தேசிய கொடியுடன் நீல நிற சீருடையில் மாணவர்கள் அசத்தல். அசாம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. கையில் துப்பாக்கியுடன் வீறு நடை போட்ட வீரர், வீராங்கனைகள். நீரவகாசி முகரித்த மதுடன் வரும் 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது GSLV F-15 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து NVS-02 என்ற செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது.
டெல்லியில் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடிநீர் கட்டணம் முழுவதுமாக நீக்கப்படும். உத்தம் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய பாஜகவும் காவல்துறை சதி செய்வதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. பஞ்சாப் போலீசாரால் வழங்கப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் டெல்லி முதலமைச்சர் அதிஷி வலியுறுத்தல். ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் தளபதி 69 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி 26 வெளியீடு. படப்பிடிப்பு 69% நிறைவடைந்துள்ளதாகவும் படக்குழு அறிவிப்பு. ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் அணி அறிவித்தது ஐசிசி. இந்திய வீரர்கள் பும்ரா, ஜடேஜா, ஜெய்ஷ்வால் இடம் பிடித்த நிலையில் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு இடமில்லை. ஐசிசி மகளிர் ஒருநாள் அணியில் இடம் பிடித்த இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா திறமை மற்றும் சிறந்த செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு.